ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். நாட்டு அவரைக்காய் பொரியல். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப டேஸ்டியாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நாட்டு அவரைக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா அலசி வச்சுருக்கேன். ஒரு வடை சட்டியில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சோடனே கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகோட உளுந்து சேர்த்து தாளிக்கும் போது உளுந்தோட கிறிஸ்பினஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல கடுகு உளுந்து வெடித்து செவந்து வரட்டும் உளுந்தெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பல்லு பூண்டை நல்லா நச்சு வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பூண்டை இந்த மாதிரி நச்சு சேர்க்கும்போது அதோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்குங்க. உடம்புக்கும் நல்லது, பூண்டு ஜீரணமாகறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த பொரியல் செஞ்சாலுமே இந்த மாதிரி பூண்டை நச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவுமே தேவையில்லைங்க, இது மட்டும் போதும். நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் மசாலாஸ் எல்லாம் வேகும். அதனால் ஆயில் இருக்கும்போது இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாஸ் எல்லாம் ஒரு 2 நிமிஷம் ஆயிலில் வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணி அலசி வச்சுருக்க அவரைக்காயை ஆட் பண்ணிடலாம். அவரைக்காவை நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆயிலே குக் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவரைக்காய் வேகணும். ஆயிலே ரொம்ப நேரம் நிறைய ஆயில் ஊற்றி வேக வைக்க முடியாது. அதனால் கொஞ்சமாக ஒரு 200 ml தண்ணி ஊற்றிருக்கேன் நான். அந்த தண்ணி போதும் இது வேகிறதுக்கு. இந்த மாதிரி இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா தண்ணியிலே அவரைக்காய் வேகட்டும். தண்ணி சுண்டுற வரைக்கும் வேக விடணும். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். அவரைக்காயில் தண்ணி விட்டதும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி டைமில் நம்ம மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இடையில மூடியை ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். இந்த நாட்டு அவரைக்காயில் கலோரிஸ்லாம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க. அந்த மாதிரி வெயிட் லாஸ் ப்ராசஸ் இருந்தால் கண்டிப்பாக அவரைக்காய் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மூடி போட்டு இடையில ஓப்பன் பண்ணி கிண்டி விடுங்க. நல்லா தண்ணிலாம் சுண்டி வரட்டும். இங்கே பாருங்கள், ஓரளவு தண்ணிலாம் சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி கம்மியாயிடுச்சு. இன்னும் நல்லா வேக விடலாம். அவரைக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப யூஸாக இருக்குங்க. நார்மலாக இந்த காய் குழந்தைங்களுக்குலாம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்கள்லாம். என்னோடய பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் சிம்மில் வச்சு அடிக்கடி கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். இந்த மாதிரி சிம்மில் வச்சு ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வேக விடணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட்டாக வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு இறக்கணும்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பட் என்னோடய ஹஸ்பண்டுக்கு தேங்காய் துருவல் போட்டால் பிடிக்காது. ஸோ அதனால் நான் போடலை. பட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், நல்லா வெந்து வந்துச்சு. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு ஊற்றின ஆயிலே பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி பிரிஞ்சு வர்ற வரைக்கும் சிம்மில் வச்சு கிண்டி விடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிண்டி விடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். எந்த காயாக இருந்தாலும் இந்த மாதிரி தண்ணி சுண்டினதுக்கப்புறம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் விடுறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது டேஸ்டியான ஹெல்த்தியான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்கள் வீட்லேயும் அவரைக்காய் பொரியல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு யாராவது சொன்னால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. பாய் பாய்.